ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ். இப்போ வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. டிஆர்பி ஃபிசிக்ஸில் நமக்கு வந்து 10 யூனிட் இருக்குது. ஸோ நான் ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ரெக்கார்டட் கிளாஸ். இதை வந்து என்ன செய்கிறோன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் மெயிலுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். யூஆர்எல் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணுவோம் எங்கள் இதுலேருந்து. இப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் வாங்கிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த தீமை ஸ்டார்ட் பண்ணோம். பட் பிஃபோர் தட் ஒவ்வொரு கிளாஸ், அதாவது 10 யூனிட்டில் ஒரு யூனிட்டை டெமோ கிளாஸ் மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி இப்போ இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி மாதிரியே மீதி உள்ள 10 யூனிட்டுமே உங்களுக்கு டெமோ கிளாஸ் இருக்கும். சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூஷனாக உள்ள இதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் தான் நான் காட்டுவேன். பார்ட் 1 மட்டும் தான் இதில் இருப்பேன். மீதி உள்ள பார்ட் எல்லாமே மீதி இருக்கிற பார்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பரில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த நம்பரில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த நம்பர் என்னன்னு நான் இதுலேயும் சொல்லிடுறேன். அதாவது நம்பர் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பர் வந்து என்ன, 9025332195. ஸோ இதை வந்து அதே மாதிரி இதுக்குள்ளே நோட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இதில் உள்ள நோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்குள்ளே நான் அந்த எடுக்கிற நோட்ஸை இப்போ என்னெல்லாம் புக்ஸை வச்சு அந்த நோட்ஸை ரெடி பண்ணுதுக்கங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அந்த 10 யூனிட் எடுத்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவ்வளோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா நான் அவ்வளோத்தையுமே என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு ஃபர்தர் உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்வேன். அது மாதிரி நம்ம நோட்ஸை வந்து பார்த்தும் எழுதிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் டெமோ கிளாஸ் ஆஃப் பார்ட் 1 உள்ள வீடியோவுக்கு போகலாம். இதே மாதிரி எல்லா யூனிட்ஸில் உள்ள பார்ட் 1 வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மெயினாக என்ன வரும் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ் வரும். அது ஒன்று அது இன்டெக்ரல் ஃபார்ம், டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அப்படி பிரித்து வரும். ஸோ நம்ம நோட்ஸ் இருக்கிறவங்க பேஜ் நம்பர் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன ஸ்பைரல் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் நம்பர் 3ல் உங்களுக்கு பேஜ் நம்பர் 29 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் நான் எல்லாமே பிரித்து போட்டிருப்பேன். அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன். மீதி உள்ளவங்க அந்த நோட்ஸாக எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஸ் லா. இப்போ இந்த காஸ் லா பார்த்தீங்கன்னா காஸ் லானாலே closed surface of EDS is equal to 1/epsilon0 integral of rho dn. ஓகேவா? இந்த rho dn is equal to q divided by epsilon0. அதே இது க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் அதே மாதிரி காஸ்லா. இப்போ நம்ம சொல்கிறது என்ன சொல்லியிருக்கோம், காஸ்லா பற்றி பார்த்துருக்கோம். காஸ்லாவுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் இடிஎஸ் இருக்குல்ல, இதில் வந்து q டிவைடட் பை எப்சிலான்0 வந்து இப்போ வந்து இது q டிவைடட் பை எப்சிலான்0ன்னு வரலாம். இல்லை அப்படின்னா 0ன்னு நம்ம ஈக்குவேஷன் இருக்கலாம். எப்போ அது அப்படி மாறும்னா if q lies inside S. அதே இது if q lies
அவுட் சைடு எஸ்னா இது வந்து எப்படி ஆயிரும் 0 ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்னாலும் சரி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ வள இந்த நோட்ஸுமே அப்படி இருக்காது. வள இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப டஃப் ஆயிரும். ஸோ அதனால் என் ஃபுல்லாமே பாயிண்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அப்படி பாருங்கள். இப்போ காஸ்லான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் வித் EDS 1/ε0 PDN ரோ டிவைடட் பை ε0 தான் இதோட. இந்த EDS வந்து Q by ε0 இருக்கும். எப்போ அப்படின்னா Q இன்சைட் S, அவுட் சைட் த எஸ் போயிட்டுனா இது வந்து 0வா மாறிடும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ் லா ஃபார் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். காஸ் லா ஃபார் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். காஸ் லா ஃபார் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் EDS is equal to 1/ε0 summation QJ. ஓகே, காஸ் லா ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் சார்ஜில் இது என்னென்னா QE டிவைடட் பை DS 1/ε0 summation QJ அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலாட்டு. அடுத்தது இன்டெக்ரல் ஃபார்மில் இருக்குது. இன்டெக்ரல் ஃபார்ம் இதே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஜென்ரலாக படுத்த காஸ் லா. இதில் பாயிண்டட் சார்ஜ்னால் எப்படி இருக்கும், இந்த இன்டெக்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற இன்டெக்ரல் ஃபார்மும் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் ஃபார்மில் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஆஃப் EDS is equal to 1/ε0 இன்டெக்ரல் ஆஃப் ரோ dt. சரியா, அப்போது இல்லை அந்த 1/ε ஆஃப் ரோ dt தான் எப்படி நம்ம பார்த்துவோம் அப்படின்னா div E dt, இன்டெக்ரல் ஆஃப் div E dt. அது இன்னும் போகும்போல div E ஓட div E னா என்னன்னா div E னா rho divided by ε0 is equal to 0. அதாவது EDS 1/ε rho dt, rho divided by ε தான் div E. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அதே இது இப்போ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம், இது வந்து இன்டெக்ரல் ஃபார்ம். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் பார்க்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா div E is equal to rho divided by ε0. அப்போ del dot E is equal to integral form ஆனால் del dot E is equal to rho divided by ε0. So del into del minus del V is equal to rho divided by ε0. ஸோ அப்புறம் E is equal to del squared V is equal to rho by ε0ன்னு வந்துடும். ஓகேவா, இதை தான் எப்படி வரும் உங்களுக்கு del squared V is equal to rho divided by ε0ன்னு வரும். இதுதான் என்னன்னா மைனஸ் del squared V is equal to rho divided by ε0. புரியுதுங்களா? இது இன்டெக்ரல் ஃபார்ம், டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். காஸ் லாவோட காமன் ஃபார்முலா இது எப்போ வந்து Q டிவைடட் பை ε0 இருக்கும், எப்போ 0வாக இருக்குன்னு இருக்கும். அது சிங்கிள் பாயிண்ட் சார்ஜை ஃபேஸ் பண்ணால் இப்படி இருக்கும். அப்புறம் இன்டெக்ரல் ஃபார்ம், டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம்னு 2 வகையான ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இதில் மெயினாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட் இது போகிறோம். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நோட்ஸ் இருந்தால் அதில் இருக்கும், இல்லாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. யூசஸ் வந்து ஃபீல்ட் டியூ டு ஸ்பெரிக்கலி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். எதுக்கெலாம் யூஸ் ஆகுது? ஸ்பெரிக்கலி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட் என்னக்கு யூஸ் ஆகுது? இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகலாம்.
இதில் உள்ள கண்டினியூவேஷன் தான், பட் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்கும். அதாவது இந்த இதையும் பார்த்துட்டே போயிடலாம். இதில் 2 இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காஸ் லா தான். இது இருக்கட்டும். இதில் பாய்சான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்சான் ஈக்குவேஷன், லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். பாய்சான் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, del squared v is equal to minus rho divided by epsilon naught. அதே மாதிரி லாப்லஸ் ஈக்குவேஷன் del squared v is equal to 0. இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த 2 ஈக்குவேஷனும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் அந்த காஸ் லா உள்ள ஃபார்முலா ஸ்கில்ல தான் வரும். அதே மாதிரி பாய்சான் ஈக்குவேஷன் ரெடியூசஸ் டு, அதான் இந்த பாய்சான் ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் என்ன ஈக்குவேஷன், அது வந்து மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட் இருக்குது, இங்கே 0 இருக்குது, அப்படி தானே. ஸோ இந்த பாய்சான் ஈக்குவேஷன் இல்லை வந்து இந்த பாய்சான் ஈக்குவேஷன் ரெடியூசஸ் டு லாப்லஸ் ஈக்குவேஷன். இந்த பாய்சான்லேருந்து லாப்லஸாக ரெடியூஸ் ஆகும் இஃப் சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் வந்து 0வாக இருந்துச்சுன்னா. இஃப் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் வந்து 0 ஆகிட்டுனா இந்த இது போயிடும். இதுலேருந்து இதுக்கு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா, இதுக்கு ரெடியூஸ் ஆகணும்னா எப்படி இருக்கணும், சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் வந்து நமக்கு 0வா. ஸோ அதுதான் நமக்கு வந்து இப்படி மாறுது. லாப்லஸ், இந்த பாய்சான் லாப்லஸ், அதுலேருந்து இதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா சார்ஜ் பர் யூனிட் வால்யூம். ஸோ அது இப்படி சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் 0 வந்துச்சுன்னா நமக்கு பாய்சான் ஈக்குவேஷனில் லாப்லஸ் ஈக்குவேஷனுக்கு போயிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ். boundary values problems. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போது இது வந்து யூனிக் பொட்டன்ஷியல். அதாவது யூனிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா டெல்ஹார்டட் பவுண்டரி வேல்யூ. நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல்னா நியூமன் பவுண்டரி வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிக், ஃபஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, யூனிக் பொட்டன்ஷியல் ஆஃப் க்ளோஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா, யூனிக் பொட்டன்ஷியல் க்ளோஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு நோட்ஸில் இருக்கும், அப்படியே இந்த வேர்ட்ஸ் இருக்கும், பட் நான் உங்களுக்கு எழுதும் போது டிக்டேட்டில் வேர்ட்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் போர்டில் எழுதி போகிறேன். யூனிக் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா, யூனிக் பொட்டன்ஷியல் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, டிக்ரீலட் பவுண்டரி வேல்யூ. சரியா? அதே வந்து நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு, நார்மல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா நியூமன் பவுண்டரி வேல்யூ.
நியூமன் பவுண்ட்ரி வேல்யூன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இது ரெண்டு தான் பவுண்ட்ரி வேல்யூவில் இருக்குது. ஒன்று யூனிக் பொட்டன்ஷியல்னால் டிரைவேண்டல் பவுண்ட்ரி வேல்யூ, நார்மல் டிரைவேட்டிவ்ஸ் பொட்டன்ஷியல்னால் நியூமன் பவுண்ட்ரி வேல்யூ. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பவுண்ட்ரி கண்டிஷன். பவுண்ட்ரி கண்டிஷன் பவுண்ட்ரி கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3 இது இருக்குது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இதில் வந்து 3 விதமான பவுண்ட்ரி கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுண்ட்ரி கண்டிஷன் நான் மேலே எழுதி போட்டுருதேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பவுண்ட்ரி கண்டிஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பவுண்ட்ரி கண்டிஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அது 3 பிரியுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் potential, normal component of displacement, அதே மாதிரி tangential component of electric field. tangential component of electric field. ஸோ இது 3 இருக்குது. ஓகேவா? இப்போது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலே இது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து எப்போவுமே என்ன இருக்கணும்? 0. இட் மஸ்ட் பி 0 இருக்கணும். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்புறம் இது வந்து கான்ஸ்டன்ட் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கணும். ஓகே, இது 3 இதில் இது இம்பார்ட்டன்ட். இந்த 3 இதில் இருக்கணும். ஓகேவா? இதே வந்து ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் 3 இதில் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், நார்மல் காம்பனன்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட், டேன்ஜென்டல் காம்பனன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது கீழே இந்த 3 கண்டிஷன் உண்டு. ஒன்று இது மாதிரி 0 இருக்கணும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் 0லேருந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கணும். ஓகேவா? அப்புறம் நார்மல் காம்பனன்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு d1 is equal to d1n is equal to d2n. இதில் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கும். இதில் வந்து ஃப்ரீ பவுண்ட்ரியாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இப்படி இருக்கும்னா ஃப்ரீ பவுண்ட்ரியாக இருக்கும். ஓகே, அதே வந்து d1n is equal to d2n இந்த ஃபார்முலா. d1n is equal to d omega. d1n is equal to d omega இருந்துச்சுன்னா the boundary between dielectric and conductor and dielectric, boundary between இதில் வந்து என்ன எப்படி இருக்கும் மேலே எழுதி போடுறேன். boundary between conductor and dielectric.
புரியுதா? அதாவது நார்மல் காம்பனண்ட் d1n is equal d1n is equal to d2n அப்படி இருந்துச்சுன்னா ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டினியூவஸாக இருக்கும். ஓகே, கண்டினியூவஸ் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மாதிரி ஃப்ரீ பவுண்ட்ரியாக இருக்கும். d1n is equal to d ஒமேகாவாக இருக்கும். d1n is equal to d ஒமேகாவாக இருக்கும். இதே டேஞ்சனல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போது டேஞ்சனல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா E2 is equal to E1. அது எப்போ இருக்கும் அப்படின்னா 2 dielectric continuous across boundary. 2 dielectric continuous. சரியா? 2 dielectric வந்து continuous across the boundary. கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, d1 is equal to 2 dielectric will be continuous across the boundary. இதே இது வந்து E1 is equal to E2 is equal to 0 வந்துச்சுன்னு வைங்களேன். The boundary between the dielectric and conductors. 2 dielectric கண்டினியூஸாக இருக்கும். சரியா? அக்ராஸ் த பவுண்ட்ரியில் இது இப்போ ஒருவேளை 0 ஆயிட்டுன்னு வைங்களேன். அப்போ அந்த பவுண்ட்ரி எழுதிக்கோங்க. பவுண்ட்ரி பிட்வீன் dielectric and conductor. அவ்வளோதான். இப்போ பவுண்ட்ரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், நார்மல் காம்பனண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், டேஞ்சனல். இது 0வாக இருக்கும். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். அதே நார்மல் காம்பனண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் d1n is equal to d2n. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கும். அதுமாதிரி d1n is equal to d ஒமேகா. பவுண்ட்ரி பிட்வீன் கண்டக்டர் வந்து 2 எலக்ட்ரிக் வந்து டைஎலக்ட்ரிக்காக இருக்கும். டேஞ்சனல் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து அது E2 is equal to E1 இருந்துச்சுன்னா 2 டைஎலக்ட்ரிக் கண்டினியூஸாக இருக்கும். அதே E1 is equal to 0 இருந்துச்சுன்னா அந்த பவுண்ட்ரி எதுக்குள்ளே இருக்கும்? டைஎலக்ட்ரிக் அண்ட் கண்டக்டர்ஸ்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியா. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியா பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் மீடியா. ஓகே, இதில் டைஎலக்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவுமே நான் டேப்லர் காலம் எல்லாமே நான் டேப்லர் காலம் போட்டு உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மாடலில் தான் டீச் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ டைஎலக்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா 2 வகை இருக்குது. சரியா? ஒன்று வந்து என்னென்னா ஐசோட்ரோபிக்காக இருக்கணும், இல்லைன்னா ஐசோட்ரோபிக்காக இருக்கணும். ஓகே, அப்போது ஐசோட்ரோபிக்காக இருந்தால் இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இண்டிபெண்ட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இதே ஆன்ஐசோட்ரோப்னா டிபெண்ட்
direction of electric field. So இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று dielectric isotropic and independent direction of electric and isotropic dependent direction of electric field இருக்கும். So இந்த dielectric which is occurred, dielectric வந்து இருந்துச்சு அப்படின்னா dielectric occurred, dielectric இருந்துச்சு occurred இருந்துச்சுன்னா அங்கே என்ன அங்கே ஒரு புதுசாக என்ன நடக்கும்னா induced dipolement நடக்கும். induced dipolement நடக்கும். அப்போது induced dipolement அப்படின்னா induced dipolement என்னன்னா per unit volume is called induced, அதாவது dielectric இந்த அக்வயர்ட் ஆச்சுன்னா induced dipolement நடக்கும். induced dipolement அப்படின்னா என்னன்னா per unit volume is called polarization. Is called polarization. Okay, induced dipolement தான் என்னது அங்கே induced dipolement ஓட per unit volume தான் என்னதுன்னா polarization சொல்லுவாங்க. சரியா? இப்போது அந்த induced dipolement and இந்த polarization வந்து disappears. அதாவது இந்த induced dipolementum இந்த polarization-ம் disappears. ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காணாமல் போயிடும். எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணும்போது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணும்போது இது காணாமல் போயிடும். எப்போ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமூவ்ஸ். புரியுதா? இதுக்கு தான் உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்களா, P is directly proportional to இந்த இதில் வந்து இந்த போலரைசேஷனோட தனியாக உள்ள போலரைசேஷன்னா என்னென்னா இந்த போலரைசேஷன் P is equal to dP divided by dN. ஸோ P is equal directly proportional to E இதுக்குள்ளது. சரியா? இந்த induced அதாவது induced dipolement and polarization-ஓட ஃபார்முலாஸ் என்ன வரும் அப்படின்னா சேர்த்து டிஸப்பியர்ஸ் ஆகும்ல, அங்கே என்ன வரும்னா dP is equal to Q dash dr. Okay, dielectric polarization and applied field is equal to then field strength. அப்போ P ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ஸோ ஃபைனலி P ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா P is equal to epsilon naught psi E. finished. part 1 part 2 part 3 இதில் வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் டயலக்ட்ரிக் மீடியா. டயலக்ட்ரிக் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஐசோட்ரோபிக் அண்ட் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக்னா இண்டிபெண்ட் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அண்ட் ஐசோட்ரோபிக்னா டிபெண்ட். இது அக்வயர்ட் ஆகும் எப்போ இன்டியூஸ்ட் டைபோல்மெண்ட் இருக்கும்போது. இன்டியூஸ்ட் டைபோல்மெண்ட்னா என்னது, பெர் யூனிட் வால்யூம் கால் போலாரைசேஷன் சொல்லுவோம். அதோட ஃபார்முலா P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E. இந்த இன்டியூஸ்ட் டைபோல்மெண்ட்டும் போலாரைசேஷனும் டிஸப்பியர் ஆகும் எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமூவ் ஆனிச்சுன்னா. அப்போது உங்களுக்கு கிடைக்க ஃபார் dP = Q divided by dr. அப்போது P-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா epsilon naught psi E. finished. இது ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பக்கத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதோட டோட்டல் மீனிங் இதுதான். இப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக மனப்பாடம் ஆகும், உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியுங்கிறதுக்காண்டி நான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, என்னோட நோட்ஸ்லையுமே இப்படி இருக்கும். நோட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், மீதி உள்ளவங்க இதை நான் டிக்டேட் பண்ணுறதையும் இதையும் வச்சு எழுதிக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே ஃபீல்டு யூனிஃபார்மாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்,
யூனிஃபார்ம் குறைய இருந்துகிட்ருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். the field inside uniformly polarized speed இருந்துச்சு அப்படின்னா it is constant everywhere 1 by epsilon time density of particle. It is directed opposition to the polarization. நோட் பண்ணிக்கோங்க. the field எழுதிக்கோங்க. field inside is uniformly polarized sphere இருந்துச்சு அப்படின்னா uniformly polarized sphere இருந்துச்சுன்னா ஒரு டேஷ் ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு constant everywhere 1 by 3 epsilon times 1 by 3 epsilon times the density of particle directed opposite to the direction of particle. directed opposite to the direction of particle. இதுல இருந்து கிடைக்கிற ஃபார்முலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? P is equal to minus P divided by 3 epsilon naught. Important. Okay. Then polarization. இந்த போலரைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன் வந்து சர்ஃபேஸ் டென்சிட்டி. போலரைசேஷன் வந்து டிபெண்ட் ஆன் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த சர்ஃபேஸ் டென்சிட்டி வந்து பெர்பெண்டிகுலர் டு த அப்ளைடு ஃபீல்டு. இதை நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. போலரைசேஷனை இன்னும் கிளியராக புரிய வைக்கேன். போலரைசேஷன் இருக்குல்ல, இது வந்து டிபெண்ட் ஆன் எது? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டிபெண்ட் ஆகும். சரியா? இதே சர்ஃபேஸ் டென்சிட்டி அப்படின்னா இதில் சர்ஃபேஸ் டென்சிட்டி அப்ளை ஆகும். அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர் டு அப்ளைடு ஃபீல்டு. ஓகே, இதோட சேச்சுரேஷன் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁷ V divided by m. That's all. ஸோ இதான் இதோட சேச்சுரேஷன்ஸாக நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம். எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியமில் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் மீடியம். இதில் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து σ1 P டாட் n. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு P டாட் n. ஓகே, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி வந்து P டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவ் P இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1. அதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இது என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இது என்னது? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு வந்து ஒரு கேவிட்டி கிடைக்கும். கேவிட்டின்னா என்னது? ஒரு பர்டிகுலர் இது கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் மாதிரி கிடைக்கும்னு வைங்களேன். அது எதை வச்சு அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன், எதை வச்சு இது டிபெண்ட்ஸ் ஆன், எதை வச்சு டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் த கேவிட்டி. ஷேப் ஆஃப் கேவிட்டி
not on nature. Shape on cavity, not on nature of medium. அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன சிக்மா ஒன்கோ பி டாட் என், அதே மாதிரி வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவ் பி இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போது இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னா ஷேப் ஆஃப் த, அந்த ஷேப் என்ன ஷேப் ஆஃப் த கேவிட்டி. இப்போ நம்ம அடுத்தது எல்லாமே ஷேப் பார்க்க போகிறோம். ஷேப் ஆஃப் த கேவிட்டியை டிபெண்ட் பண்ணி வரும், நாட் அந்த நேச்சர் ஆஃப் மீடியம் டிபெண்ட் பண்ணி வரும். இப்போ இந்த பார்த்த இந்த 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 இதுதான் இருக்கணுங்க, இதுதான் ஒரு கேவிட்டி. சரியா? இந்த கேவிட்டி வந்து இந்த ஷேப்பில் உள்ளதை, இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ரோசஸ் இருக்குது. சரியா? இப்போது இந்த ஷேப் ஆஃப் த கேவிட்டி வந்து இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். இப்போ இந்த ரோசஸ் இருக்குது, இந்த ரோசஸ் வந்து இப்போ 5 ரோசஸ் இருக்குன்னா இது வந்து ஃபில் ஆகி இருக்குது. ஸோ இப்போது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த ரோசஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஷேப் ஆஃப் த கேவிட்டிக்குள்ளே, அதாவது அந்த ஷேப் ஆஃப் த, இப்போ தண்ணி ஊற்றி நாங்கள் இதை வச்சுருக்கோம், அப்போ தண்ணி ஊற்றி அந்த வைக்கும் போது அந்த பர்டிகுலர் இதில் வந்து அந்த கேவிட்டி ஃபில் ஆகுது. இது வந்து மீடியத்தோட நேச்சர் ஆஃப் த மீடியத்தில் இது ஃபில் ஆகலை. ஸோ ஒரு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஃபில் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறது. ஓகேவா? இதே தீட்டா வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா கேவிட்டி எப்படி இருக்கும்? கேவிட்டி இஸ் நீடிலாக இருக்கும், இல்லைன்னா பார் ஷேப்பில் இருக்கும். சரியா? இதோட ஈக்குவேஷன் பார்க்க விட்டுட்டோமே. இதோட ஈக்குவேஷன்னா இசி இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பி டிவைடட் பை எப்சிலான் நாட் 1 minus cos theta is equal to E. EC is equal to E plus P divided by epsilon naught into 1 minus cos theta is equal to E. சரியா? theta is equal to வந்து கேண்டில் இதில் இருக்குது. ஸோ இதுக்கும் இந்த பாராக இருந்துச்சுன்னா இதுவும் சேம் தான், இந்த ஈக்குவேஷன் தான் வரும். ஒரு வேளை தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 2ஆக இருந்துச்சு, அப்போ அந்த கேவிட்டி எப்படி இருக்கும்னா பில் ஷேப், டிஸ்க்கு, காயின் ஷேப்டு இந்த மாதிரிலாம் வருமா. சரியா? அப்படி இருக்கும்போது அந்த ஃபார்முலா எப்படி மாறும்? இசி இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பி டிவைடட் பை எப்சிலான் நாட். புரியுதா? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி பார்க்குறோம், அதோட ஈக்குவேஷன் பார்த்துக்கோம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் கேவிட்டி வேணும். கேவிட்டி எதை டிபெண்ட் பண்ணி? ஷேப் ஆஃப் த கேவிட்டி. அது வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த கேவிட்டி எப்படிலாம் இருக்கும், அதோட ஃபார்முலா என்ன. இதே வந்து 0வாக இருந்துச்சுன்னா கேவிட்டி வந்து நீடில் இல்லை பார் ஷேப்பில் இருக்கும். இதே பை பை 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஃபில் இல்லை டிஸ்க் காயின் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு 2 இருக்குது. எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா எழுதிக்கோங்க. டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா ஆஃப் காஸ் லா, அப்போ டிவ் டி இஸ் ஈக்குவல் டு ரோ. சரியா? இதே ஃப்ரீ ஸ்பேஸ், அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா rho is equal to 0, அப்போ d is equal to epsilon naught E. ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதே மாதிரி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படி இருந்துச்சுன்னா
D is equal to epsilon naught E plus P. P is equal to epsilon naught psi E plus E ன்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ இப்போ இல்லை இன்னொன்று போட்டுருன்னா இதில் நமக்கு எப்படி இருக்குன்னா இப்போ டியில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் வேரி பண்ணி பாருங்கள். ஈயை இங்கே வச்சுக்கோங்க சரியா. ஈயே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அங்கே அங்கே உங்களுக்கு ஈயா அந்த சைடு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், 1 + எப்சிலான் நாட்டுக்கு ஈயா கிடைக்குமா, புரியுதா. எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். உங்களுக்கு இப்போ ஈயை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை இங்கே இந்த சைடு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் எப்படி கிடைக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒரு நிமிஷம். D is equal to epsilon naught E plus P. ஓகேவா. P is equal to epsilon naught mu psi E plus E. சரியா. அதே வந்து D ஓட வேல்யூ என்னன்னு அப்படின்னா epsilon naught is equal to 1 plus psi E into E ன்னு சொல்லாங்க சரியா. அப்போ D is equal to psi E. அப்போ psi is equal to epsilon naught 1 plus psi E. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதில் மாறி மாறி வருதில்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, இது எப்படி மாறுது, இதில் எந்த ஃபார்முலா கேட்டாலும் நீங்கள் அதை தான் டிக் பண்ணணும். டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ ப்ளஸ் பின்னு கேட்டாலும் அதை தான் நீங்கள் டிக் பண்ணணும். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ ப்ளஸ் இன்னு கேட்டாலும் அதான் டிக் பண்ணணும். எது இதோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படியே மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அப்போ இப்போ நீங்கள் இப்படிலாம் சூஸ் பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா மூலமாக எடுத்திருக்காங்க. எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ 1 + psi E சரியா. அப்போது எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயலெக்ட்ரிக் இப்போது இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஈக்குவேஷன். டயலெக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா டி டிவைட் பை ரோ, ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ரோ டிவைட் பை 0. டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ. டயலெக்ட்ரிக் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் டியில் உள்ள ஈக்குவேஷன், பியில் அதுக்கப்புறம் டி அப்புறம் டி அப்புறம் வந்து எப்சிலான். இதில் எல்லாமே இப்போ உங்களுக்கு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களோட எக்ஸாம்ஸில் கொடுத்தாங்கன்னா இதில் எந்த ஒன் வேர்டு வந்தாலும் நீங்கள் அதை தான் டிக் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பேஸ். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் பார்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி பார்த்துருக்கோம். இது டெமோ கிளாஸ்னால யூடியூப்பில் இது வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தனியாக எங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேட்டவங்களுக்கு மட்டும் நாங்கள் அனுப்பி விடுவோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. உங்கள் வீடியோ எல்லாமே சென்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் யூனிட் எது வேணுமோ அதையும் நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.